உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு சுக்கிர பகவானுடைய பயிற்சி. என்ன சார் சுக்கிர பகவானுடைய பயிற்சியை அடிக்கடி போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் என்பதே நவ கிரகங்களில் அந்த 9 கிரகங்கள்ல இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகங்கள், அந்த சுக்கிர பகவானுடைய ஆசி இல்லைன்னா யாராலையும் சந்தோஷமாக வசதியாக இல்லற வாழ்க்கையோடு திருப்தியாக வாழ முடியாது. அப்ப கலஸ்தர காரகன் அப்படிங்கிறது தான் சுக்கிர பகவான். ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்னாவே அந்த சுக்கிர பகவான் நல்ல அனுகிரகத்தோடு அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கு நடத்தும். அதே சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கல்யாணம் ஆகும், திருப்தி இருக்காது, சண்டை சச்சரவு இருக்கும், பிரிவு இருக்கும், பிரச்சனைகள் வரும், டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க. இது சுக்கிர பகவான் நல்லா அமையலைன்னா. இது போக ஒருத்தருக்கு வசதியான வாழ்க்கை, வீடு, காரு, பங்களா, சொத்து, சுகம் இதோட வாழணும்னாலும் சுக்கிரனுடைய அனுகிரகம் தேவை. இது எல்லாத்தையும் விட ஒருத்தர் வாழ்க்கையில நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் ஒரு சிலருக்கு நிம்மதி இருப்பதில்லை. அப்ப அந்த நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தேவை. அதனாலதான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியை நம்ம மாசம் மாசம் போட்டிருக்கிறோம். கடகராசிக்காரங்களே, இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி எதுக்கு போடுறதுன்னு தெரிஞ்சதுங்களா? கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியை நாம சொல்ல போறோம். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி எப்ப ஆகுது அப்படின்னா செப்டம்பர் மாசம் 18, 2024 இந்த பயிற்சியாகி அக்டோபர் 12 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கன்னியிலிருந்து பயிற்சியாகி துலாமில் ஆட்சியாக இருக்கிறார். அப்ப அந்த ஆட்சியாக இருக்கும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப கடக ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது கடக ராசியிலிருந்து எண்ணி வர 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில், அதே சமயத்துல மாளவிகா அப்படிங்கிற யோகத்தோடு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி, இந்த சுக்கிர பகவான் கேந்திரஸ்தானத்தில் இருப்பது மிக சிறந்த சிறப்பான ஒரு திருப்தியான ஒரு பொற்காலமாக கடகராசிக்காரங்களுக்கு அமைகிறது. அப்ப இந்த சுக்கிர பகவான் அமைஞ்சிருக்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சக்கர பொங்கல் மாதிரி. எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தும் இன்னைக்கு இந்த சுக்கிர பகவானுடைய இந்த பயிற்சி நம்மளுக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது இது எப்படிப்பட்ட திருப்தியை கொடுக்கும் தெரியுங்களா? அதே சமயத்துல மாளவிகா யோகத்தோடு கேந்திர ஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பான யோகம். இப்ப இந்த கடகராசிக்காரங்களே ஒரு ரொம்ப தெளிவானவங்க, ரொம்ப நல்லவங்களும் கூட, நல்ல சிந்திச்சு திறம்பட யோசனை பண்ணி நல்ல முடிவை எடுக்கக்கூடியவர்கள். இப்ப இவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா தங்கச்சிக்கு என்ன பண்ணணும், தம்பிக்கு என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், அப்ப தம்பியை எந்த காலேஜ் படிக்க வைக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணி தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அது எல்லாத்தையுமே அழகா சிந்தனை செய்து எல்லாத்தையுமே வழி நடத்துவார். ஒரு சிலருக்கு பார்க்க போனா எல்லாத்தையுமே இப்படி வழி நடத்தி எல்லாமே சக்சஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு பார்க்க போனா ஒரு மன அமைதி, ஒரு மன திருப்தி, ஒரு மன சந்தோஷம் இருக்கிறது இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யறாங்களே, அப்ப பார்க்க போனா இவங்களுக்கு ஒரு துரோகம், ஒரு காரியம் பார்க்க போனா செஞ்சாலும் செய்ய முடியாத சூழ்நிலை, இவங்க வாழ்க்கையில முன்னேற முடியல. அப்ப இவங்க எத்தனையோ பேர்த்துக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, இவங்கனாலதான் 10 பேர் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆனா அந்த 10 பேர் நல்லா இருந்துட்டாலும் அந்த 10 பேர்ல யாரோ ஒருத்தர் மூலியமா இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா நல்லா இல்லை. அப்ப இவங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டலாம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம், சரியான நேரத்துல போயிட்டு அவங்களுக்கு பார்க்க போன தேவையானது இவங்க பண்ணி கொடுக்கலாம். அப்ப அந்த ஒரு நன்றி கடனை அவங்க நினைச்சு பார்த்தாலே போதும். ஆனா அதை நினைக்கிறது இல்லை.
அப்ப இதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சு அதன் மூலியமாக அனுபவப்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சு இதற்கு மேல நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு புரிஞ்சுக்கூடிய நேர காலங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நேர காலத்தை பயன்படுத்தி இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியினால கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுடைய தலையெழுத்தே மாறும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பட்ட கடனை அடைக்கலாம். உங்களுடைய கடன் தீரப்போகிறது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கோசரம் வாழ்ந்தது நீங்க கம்மி, அடுத்தவங்களுக்கோசரம் வாழ்ந்தது தான் ஜாஸ்தி, அடுத்தவங்களுக்கோசரம் பட்ட கடன் தான் ஜாஸ்தி. அப்ப அந்த கடனை இப்ப அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது. அப்ப பிசினஸ்லயோ வியாபாரத்திலேயோ நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையிலையோ ஒரு மாற்றங்கள் உருவாகும். அந்த வேலையில கண்டிப்பா சம்பாரிச்சோ, அந்த பிசினஸ்ல சம்பாரிச்சோ, அந்த வியாபாரத்துல சம்பாரிச்சோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் தீரக்கூடிய நேர காலங்கள் வந்துருச்சு. அதனால கவலைப்படாதீங்க. அதே சமயத்துல வெளிநாடு போய் சம்பாரிச்சு அந்த வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி எத்தனை பேர் முயற்சி பண்ணி அவங்களுக்கு எதுவுமே திருப்தியா அமையாமல் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப அந்த வெளிநாடு போகக்கூடிய யோகங்களும் இப்ப உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த வெளிநாடு போகக்கூடிய யோகத்தினால கண்டிப்பா உங்களுக்கு நெடுநாள் ஆசைகள் நிறைவேற போகுது. அப்ப நெடுநாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறி, அந்த வைராக்கியம், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்மளுடைய அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. நீங்க உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் இவங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த நல்லது பண்ணக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு. அதனால தைரியமாக நீங்க பார்க்க போன வெளிநாட்டுக்கு போகலாம். அதே சமயத்துல வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, சிங்கப்பூர், மலேசியா, இப்போ ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, கற்பனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள் இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் பார்க்க போன நம்ம உள்ளூர்ல வீடு கட்டணும், நாம எல்லாத்துக்கும் முன்னாண்ட ஒரு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நீங்க அந்த ஆசையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ஆசைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நிறைவேறும். அது போக பார்த்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்க இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மக்கள்னால பிரச்சனை, தன் மக்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்க நல்ல பாதையில போகணும், அவங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பீரியட்ல உங்களால செய்ய முடியல. அது மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்கும். அதுபோக இந்த பீரியட்ல உங்க மக்களும் உங்களுடைய சொல்படி கேட்கல, உங்க சொல்படி நடக்கல, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான பாதையில போறாங்க, நம்ம சொல்படி கேட்கலையே அப்படின்னு நிறைய பேர் வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. இந்த வேதனைகளும் கண்டிப்பாக தீரும். அப்ப அந்த கேந்திரஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்துல அந்த சுக்கிரனுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் திடீர்னு போயிருக்கும். இல்லைன்னு 10 நாள்ல வேலை போகுது, நம்ம அடுத்த வேலைக்கு ட்ரை பண்றோம், இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதானா கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த கேந்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால, இந்த மாளவிகா யோகம் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. அப்ப இந்த பீரியட் ஆப்பட்டது உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல, ஒரு அற்புதமான, ஒரு அருமையான காலகட்டமாக அமையும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது, அப்ப தசா புத்திகள் சாதகமா இருக்குதா பாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக தேவைப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்துல கடகராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பாக இந்த பீரியட்ல நல்ல நிலைமைக்கு வர போறீங்க, நல்லது நடக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம்.